லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கிறிஸ்து அரசர் பெருவிழா சிறப்பு சிந்தனைகள். வழங்குபவர் அருட்பணி சுந்தர் ஆரோக்கியராஜ். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அவரே நம் ஆண்டவர், அன்பே உருவானவர். அவரே நம் இயேசுவாம், கருணை வடிவானவர். அன்பின் அமுதாய் ஆனந்தமாய் ஆள்பவர் யாரோ, கண்ணின் மணியாய் காலமெல்லாம் காப்பவர் எவரோ. அன்பு நேயர்களே, இந்நாளில் கிறிஸ்து அரசர் பெருவிழா குறித்த சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்பணி சுந்தர் ஆரோக்கியராஜ் அவர்கள் முன்வந்துள்ளார்கள். அருட்பணி சுந்தர் ஆரோக்கியராஜ் அவர்கள் பிரான்சிஸ்கன் கப்புச்சின் துறவற சபையில் 2015 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவர் தமிழகத்தின் அமல அன்னை கப்புச்சின் மறைமாநிலத்தை சார்ந்தவர். தஞ்சாவூர் மறைமாவட்டம் தச்சன்குறிச்சி பங்கு தளத்தின் கிளைப்பங்கான சவேரியார்பட்டியைச் சேர்ந்தவர். இவர் உளவியல் துறையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் 2017 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்தவர். இவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக திருச்சி அருங்கொடை தியான மையத்தில் ஜெபக்கூட்டம், உள்ளிருப்பு தியானம் மற்றும் ஆராதனை நடத்தி மக்களை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்தியவர். இவர் தற்பொழுது பிலிப்பீன்ஸ் நாட்டில் உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். இவர் தொடர்ந்து ஆராதனை யூடியூப் இணையதளத்தில் இறை செய்தி, மறைவுரை சிந்தனைகள் மற்றும் தியான உரைகளை வழங்கி வருகின்றார். தந்தை அவர்கள் சிறந்த மறைவுரையாளர். அன்னையாம் திரு அவை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் இப்பெருவிழா குறித்த சிந்தனைகளை வத்திக்கான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள தந்தை அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை ஆட்சியா அல்லது இருளின் ஆட்சியா? அருள்நாதர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். தந்தையாகிய கடவுள் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, இருளின் ஆட்சியை முறியடித்து இறை ஆட்சியை இம்மண்ணில் விதைத்த இயேசுநாதர் இயேசு கிறிஸ்துவை, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராக, விண்ணக மன்னக அரசராக சிறப்பிக்கும் நாள்தான் இன்றைய ஞாயிறு திருவிழா, கிறிஸ்து அரசர் பெருவிழா. இன்று உலகத்தில் பார்க்க போனால், நான் வாழ்கின்ற பிலிப்பைன் தேசத்தில் லஞ்சம், ஊழல் தலைவிரித்து ஆடி ஏழை எளிய மக்கள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க மழை வெள்ள திட்டப் பணிகளுக்கான தொகையை பல பண முதலைகள் அபகரித்து அதன் மூலம் விலையுயர்ந்த ஊர்திகளை, விலையுயர்ந்த நல்ல வசதி மிக்க மாட மாளிகைகளை கட்டி மக்களின் வயிற்றில் அடித்து
அந்த ஏழை எளிய மக்களின்குரிய பணத்தை சுரண்டக்கூடிய ஒரு சூழலை பார்க்கையிலும், நமது இந்திய தேசத்தில் ஜனநாயக நாடாக போற்றப்படும் நமது நாட்டில் குடியுரிமைக்கு நிகரான வாக்குரிமை திருடப்பட போகிறது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கிய இறை ஆட்சியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது அழகையினால் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இருளின் ஆட்சியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகம் எனக்கு எழுந்துள்ளது. அன்பு நெஞ்சங்களே, இப்படிப்பட்ட இந்த குழப்பமான சூழலில், இருளின் ஆட்சி நம்மை ஆட்டி படைக்கின்ற சூழலில், நம்முடைய பாரதியாரின் கவிதை வரிகளான நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்ற கவிதை வரிகள் எனக்கு ஞாபகம் வருகின்றன. அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகை படைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளுங்கள் என்று சொல்லி மனிதனுக்கு இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, ஆளக்கூடிய உரிமையை கொடுக்கின்றான். ஆனால் பார்க்கிறோம், நோவா காலத்திலே பல்வேறு பாவ சூழலில் மக்கள் அலன்று திரிந்ததால், பாவ நிலையிலே வாழ்ந்து வந்ததால் ஆண்டவர் நோவாவையும் நோவாவுடைய சந்ததியினரையும் காப்பாற்றி மற்ற அனைவரையும் அழித்து ஒரு புதிய மனிதகுலத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதன் பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு என்று பார்க்கிறோம். அவர்கள் காலத்திலும் கூட மக்கள் திருந்திய பாடில்லை. அன்பு நெஞ்சங்களே, கடவுள்தான் இந்த மனுகுலத்திற்கு ஒரு அரசராக இருந்து வந்தார். ஆனால் சவுலின் காலத்தில் சாமுவேல் இறைவாக்கினராக இருந்த பொழுது எங்களுக்கென்று ஒரு அரசரை ஏற்படுத்த வேண்டும் என்று கடவுளிடம் அம்மக்கள் முறையிட்டதால், ஆண்டவரை வற்புறுத்தியதால் சவுல் அரசனாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். சவுலுக்கு பிறகு தாவீது அரசனாக ஆட்சி உரிமை பெறுகிறார். அதன் பிறகு சாலமோன் என்று. அன்புக்குரியவர்களே, என்னதான் மன்னர்கள், ஆட்சியாளர்கள் மக்களை ஆண்டு நடத்தினாலும் பலவிதமான குளறுபடிகள் இன்று வரை பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதன் பிறகு ஆண்டவர், நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எரேமியா, எசாயா, எசேக்கியேல் போன்ற இறைவாக்கினர் அனுப்பி எவ்வளவோ எச்சரிக்கை கொடுக்கிறார் இந்த மன்னர்களுக்கு. ஆனால் அவர்கள் அதை கேட்ட பாடில்லை. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை, தனது ஒரே மகனை ஆண்டவராகிய கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்து நம்மை பாவத்திலிருந்து உயிர்ப்பிப்பதற்காக, புது மனுகுலத்தை உருவாக்குவதற்காக இறை ஆட்சியை நம்முடைய தாயாம் கத்தோலிக்க திருச்சபை வழியாக ஏற்படுத்தி அப்போஸ்தலர்கள், அதன் பிறகு திருத்தந்தையர்கள் வழியாக நம்மை வழிநடத்தி வருகின்றார். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா என்பது எப்பொழுது தொடங்கியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த கால சூழ்நிலையில் எதற்காக இந்த திருவிழா உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிபி 1918 ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைகின்றது. அதன் பிறகு பொது உடைமை கொள்கை என்ற கொள்கையை கார்ல் மார்க்ஸ் கொண்டு வருகிறார். அதன் பிறகு பொதுநல கோட்பாடு என்ற சோசியலிசம், அதன் பிறகு பாசிசம். நம்முடைய தமிழகத்தில் இப்பொழுது பாசிசம், பாயாசம் என்று பேசுகிறார்களே, அது 1918 ஆண்டுக்கு பிறகே ஐரோப்பிய நாடுகளில் உருவாகிவிட்டது. எனவே மனிதன் கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு பதிலாக தன்னை நியாயப்படுத்தி கொண்டு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு கடவுளை புறக்கணிக்க தொடங்கிவிட்டான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 11ஆம் பத்திநாதர்
1925 கிறிஸ்து அரசர் பெருவிழாவை 33 பொதுக்கால ஞாயிறுகள் முடிந்த பிறகு திருவருகை காலம் தொடங்குவதற்கு முன்பாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தை கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக அறிவித்து கிறிஸ்து அரசரை நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்து தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள் அனைவரும் கிறிஸ்து இயேசுவான அந்த அரசரின் மனநிலையை கொண்டு வாழ வேண்டும். அந்த அரசரின் வழியில், அந்த அரசருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை கத்தோலிக்க திருவழிபாட்டு ஆண்டில் புகுத்தி அதை அறிமுகப்படுத்தினார். இன்று வரை அன்புக்குரியவர்களே, பார்க்க போனால் 1925, இன்றைய தினம் நாம் 2025 வரை இதை கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். 11ஆம் பத்திநாதர் அருமையாக சொன்ன ஒரு சொற்றொடர், எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தனது தனிப்பட்ட வாழ்விலும் பொது வாழ்விலும் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவனது சமூகம் நல்லொழுக்கமுள்ள சமூகமாக, முழு சுதந்திரத்தையும் அமைதி, ஒற்றுமை போன்ற ஆசீர்வாதங்களை பெற்ற சமூகமாக உருவாக முடியும் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை நாம் கொண்டிருக்கின்றோமா? அல்லது உலக போக்கு நம்மிடத்தில் அதிகம் வளர்ந்து விட்டதா? புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய மனமாற்ற காலத்தின் தொடக்கத்தில் முதல் நிகழ்வாக ஸ்பொலேட்டோ என்ற இடத்தில் அவர் ஒரு போருக்கு செல்வதற்காக ஒரு போர் வீரராக செல்லும் பொழுது ஓய்வெடுக்கின்றார். அங்கே ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவில் மிகப்பெரிய அரச மாளிகை, அந்த மாளிகையில் சிலுவை அடையாளம் கொண்ட ஆயுதங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அந்த ஆயுதங்களை பார்த்து இவர் மிகப்பெரிய ஒரு படை வீரராக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடம் ஒரு நபர் பேசுவது போல அவர் கேட்கின்றார். என்ன குரல் தெரியுமா? ஆண்டவருடைய குரல் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்பொழுது அழகாக அந்த குரல் சொல்கிறது, நீ யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறாய்? நீ யாருக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறாய்? எஜமானுக்கா அல்லது கடையவனுக்கா? உன் தலைவனுக்கா அல்லது உனது வேலையாளுக்கா என்று சொல்லும் பொழுது அண்ணல் அசிசியாருக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது. எஜமான் என்பது இயேசு கிறிஸ்து, கடவுளை குறிக்கிறது. இந்த ஊழியன் என்பது உலக பற்றை குறிக்கிறது, உலக போக்கை குறிக்கிறது என்பதை உணர்ந்து அவர் உடனே சொல்கிறார், நான் எஜமானுக்கே ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். அதன் பிறகு நீ திரும்பி அசிசிக்கு செல் என்று சொல்லி அதன் பிறகு உலக போக்கில் வாழ்ந்த அண்ணல் அசிசியார் கடவுளுடைய குரலுக்கு இணங்கி கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்து மனமாற்றம் பெறுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் பார்க்க போனால் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். ஆம், இந்த உலக போக்கின்படி நாம் வாழ்ந்து இயேசு ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி வாழ்ந்தோமே என்றால் நாம் நிச்சயமாக இருளின் ஆட்சியை ஏற்படுத்துகிற அழகைக்கு நாம் உடன் தோழர்களாக மாறிவிடுவோம். அழகையின் இருளின் ஆட்சிக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து இன்றைய நாள் கிறிஸ்து அரச பெருவிழா நமக்கு இறை ஆட்சியில் பங்கெடுக்கும் அழைப்பை மாத்திரம் கொடுக்கவில்லை, மாறாக இருளின் ஆட்சியில் நீங்கள் அகப்படாத வண்ணம், அந்த அழகையின் பிடியில் நீங்கள் அகப்படாத வண்ணம் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்து என்ற அரசனால் ஆட்கொள்ளப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு வாழ முடியும்.
குறிப்பாக ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவனும், அவர்கள் திருச்சபையின் தலைவராக இருக்கலாம் அல்லது நாட்டு தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தனது ஆன்மாவை ஆட்கொள்ள அனுமதிக்க வேண்டும். ஆம் அன்பு மக்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, கிறிஸ்து அரசர் நமது ஆன்மாவை ஆட்கொள்ள வேண்டும். கிறிஸ்து அரசரே நமது ஆன்மாவை ஆளக்கூடிய அரசர் என்பதை உணர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வரத்தை கேட்போம். என்ன வேதனை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிப்பதில் நாம் சமரசம் செய்து விடாமல் கிறிஸ்துவின் விழுமியங்களை தெள்ளத் தெளிவாக கடைபிடித்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்பதை உணர்ந்து இறை ஆட்சியின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஒருபோதும் இருளின் ஆட்சியான அந்த அலகையின் பிடியில் அகப்படாத வண்ணம் நம்மையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைப்போம். இயேசு கிறிஸ்துவே நமது அரசர், இயேசு கிறிஸ்துவே நமது மீட்பர், இயேசு கிறிஸ்துவே நமது வழிகாட்டி, இயேசு கிறிஸ்துவே நம் முன் உதாரணம் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் உருவாக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து உங்களை என்றும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய கிறிஸ்து அரசர் பெருவிழா சிறப்பு சிந்தனை. வழங்கியவர் அருட்பணி சுந்தர் ஆரோக்கியராஜ், கப்புச்சின் துறவு சபை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.